அனைவருக்கும் வணக்கம். நாம் சோஷியாலஜி ஆப்ஷனல் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். கடந்த 2 நாட்களாக சோஷியாலஜினா என்ன, சோஷியாலஜிக்கும் சொசைட்டிக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன, ஸோ ஒரு சோஷியாலஜியை மற்ற டிசிப்ளின்ஸோட எப்படி நாம் கம்பேர் பண்ணி பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் சோஷியாலஜிக்கும் காமன் சென்ஸுக்கும் என்ன வித்தியாசம், இதெல்லாம் கடந்த 2 நாட்களாக பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நாம் டே 3ல் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாட் ஆர் த சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்? ஃபேமிலி, மேரேஜ், கின்ஷிப், இதெல்லாமே சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். ஏன் நம்ம சோஷியல் இன்ஸ்டிடியூஷனை பற்றி நம்ம படிக்கணும்? லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்த மாதிரி ஒரு கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒரு சொசைட்டி கிடையாது. த கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் தே ஹாவ் அ சர்டன் ரிலேஷன்ஷிப் ஆர் சர்டன் இன்ட்ராக்ஷன்ஸ். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது சொசைட்டின்னு சொல்ல முடியும். ஒரு இடத்துல 100 பேர் வாழறாங்க, அந்த 100 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தமே கிடையாது, அவங்க பேசவே மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்து வீட்டில் என்ன இருக்காங்கிறது இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது அப்படின்னா அது சொசைட்டியே கிடையாது. சொசைட்டினா என்ன? அ குரூப் ஆஃப் பீப்புள் தே ஷேர் காமன் கல்ச்சர், இல்லை சம் இன்ட்ராக்ஷன்ஸ், இல்லைனா ஏதோ ஒரு சம் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ளே இருக்கணும். ஏதாவது ஒரு கல்ச்சர் இருக்கணும் இல்லையா? இந்த சொசைட்டி இருக்கிறவங்க எல்லாரும் ஆடி மாதம் வந்தால் அம்மனுக்கு வழிபடுவாங்க, கிறிஸ்மஸுக்கு எல்லோரும் சர்ச்சுக்கு போவாங்க, ரம்ஜானுக்கு எல்லோரும் கொண்டாடுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு காமன் கல்ச்சரு அந்த சொசைட்டி எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா, இதுதான் சொசைட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதே போல் ஒரு இண்டிவிஜுவல் யாராக இருந்தாலுமே சொசைட்டியில் ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய ஒரு பாகமாக அவங்க இருப்பாங்க. ஃபேமிலி ஒரு பாகமாக இருப்பாங்க. முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, எல்லாருமே இப்போ நானாக இருந்தாலும் சொசைட்டியில் எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். நான் ஏழையாவோ இல்லை மிடில் கிளாஸாவோ இல்லை ஒரு எலைட் பீப்புளாவோ நான் இருப்பேன், இல்லை ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனாக வச்சுருப்பேன், ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாவோ ஒரு ஃபோட்டோகிராஃபராகவோ எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். அதே போல் அந்த ரோல் இருக்கும். நான் எந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறேனோ அதுக்கேற்ற ரோல்னால் என்ன, நத்திங் பட் அ பிஹேவியர். நான் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய என்னோட ரோலுக்குன்னு சொல்லி சம் பிஹேவியர் இருக்கும், அதை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதே போல் ஒரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸை பற்றி ஃபேமிலி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒன் பை ஒன்னாக. இப்போது நான் ஒரு ஃபேமிலி இருப்பேன், எல்லோரும் நம்ம ஒரு ஃபேமிலி, நமக்குள்ள ஒரு குடும்பம் இருக்குதா? நம்ம மேரேஜ் நம்மளுக்கு பண்ணி வைப்பாங்களா? அது ஒரு இன்ஸ்டிடியூஷனா? நம்ம ஸ்கூலுக்கு போகுமா? ஸ்கூலுக்கு போகாது யாரும் இருக்க மாட்டாங்க. நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னாலும் வேலைக்கு போகுமா? வேலைக்கே நான் போக மாட்டேன் அப்படின்னா வேலை இல்லாத ஒரு சங்கம் இருக்கும், அது ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதில் நீங்கள் பார்ட்டாக இருப்பீங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷனில் கண்டிப்பாக பார்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதுதான் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரி, பார்த்துருவோமா? சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் இஸ் அன் ஆர்கனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் சோஷியல் ரிலேஷன்ஷிப், ரோல்ஸ், நார்ம்ஸ் அண்ட் வேல்யூஸ் விச் ஃபுல்ஃபில் பேசிக் ஹியூமன் நீட்ஸ் இன் சொசைட்டி. அதாவது பாருங்கள், ஒரு ஆர்கனைஸ்ட் சிஸ்டமாக இருக்கும், ஒரு குடும்பமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் எல்லாருக்கும் தனி ரோல் இருக்கும். ஒரு ஃபேமிலியில் அப்பாவோ அம்மாவோ வேலைக்கு போவாங்க, இல்லை 2 பேரும் வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அது ஃபேமிலியை பார்த்துக்குவாங்க. இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க பிள்ளைகளை பார்த்துக்குவாங்க. ஸோ இப்படி எல்லாருக்கும் ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது. ஸ்கூலுக்கு கரெக்டாக 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க தானே? யார் வேணால் எப்படின்னா வராங்கன்னு சொல்லல, கிடையாது இல்லையா? குறிப்பிட்ட டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு முடிப்பாங்க. ஒரு ஆர்கனைஸ்டு சிஸ்டம் இருக்கும், ஒரு ஹைராரிக்கு அங்கே இருக்கும். அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும், ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒரு ரோல் இருக்கும். ஸோ ஒரு நார்ம்ஸ் அண்ட் வேல்யூஸ் இருக்கும். ஸ்கூலுக்கு வரும்போது நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டு போட்டு போக முடியுமா? முடியாது. வீட்டில் இருக்கிற பெரியவங்களை எதிர்த்து பேசணுமா? பேச முடியாது. ஸோ இது ஒரு நார்ம்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஒரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா ஒரு ஹியூமனுடைய பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஃபுல்ஃபில் த பேசிக் நீட்ஸ் இன் சொசைட்டி. ஒரு சொசைட்டியில் ஒரு இண்டிவிஜுவலுக்கு என்ன பேசிக் நீடுன்னு பார்க்கும்போது ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு கன்சாலிடேஷன். ஏதோ நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கணும்னு வச்சுங்களேன், நமக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு வேணும் இல்லையா? ஸோ சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் இஸ் அன் ஆர்கனைஸ்ட் சிஸ்டம் ஆஃப் சோஷியல் ரிலேஷன்ஷிப், ரோல்ஸ், நார்ம்ஸ் அண்ட் வேல்யூஸ் விச் ஃபுல்ஃபில் பேசிக் நீட்ஸ் இன் சொசைட்டி. ஒரு இண்டிவிஜுவலுடைய பேசிக் நீட்ஸை ஒரு சொசைட்டியில் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியது தான் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன். ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க இது. இதெல்லாமே பேசிக்ஸ். இதெல்லாமே பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுட்டா மட்டும்தான் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகும்போது ஆன்சர் ரைட்டிங்க்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்னா என்னன்றத
அகைன் அண்ட் அகைன் படித்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? சரி, எக்ஸாம்பிள்ஸாக பார்க்கும்போது ஃபேமிலி ஒரு இன்ஸ்டியூஷன், மேரேஜ் ஒரு இன்ஸ்டியூஷன், ரிலீஜன் ஒரு இன்ஸ்டியூஷன், எஜுகேஷன் ஒரு இன்ஸ்டியூஷன், எக்கனாமி ஒரு இன்ஸ்டியூஷன், பொலிட்டிக்ஸ் ஒரு இன்ஸ்டியூஷன். ஸோ அதோடைய என்னென்ன பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நாம் ஃபேமிலி பற்றி பார்த்துருவோம். எல்லாம் நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியாததுனால சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நம்ம முக்கியமானதை மட்டும் நம்ம டே டு டே லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு 1 or 2 இன்ஸ்டியூஷன் மட்டும் பார்ப்போம். முதல்ல நாம் ஃபேமிலின்ற ஒரு இன்ஸ்டியூஷன் பற்றி பார்ப்போங்க. ஸோ அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன? ஃபேமிலி எடுக்கிறது பேசிக் யூனிட்டுங்க. ஒரு சொசைட்டியுடைய பேசிக் யூனிட். அதாவது ஒரு இண்டிவிஜுவல் வந்து எங்கேருந்து இந்த சொசைட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணணும், த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூஷன், த பேசிக் யூனிட் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் ஸ்டார்ட்ஸ் இன் சொசைட்டின்னு ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்தில் தான் ஒரு குழந்தை இருக்கு, இவர் தான் அப்பா, இவர் அம்மான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அங்கே தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி சாப்பிடணும்னு அங்கே தான் சொல்லிக் கொடுப்பாங்க. பெரியவங்ககிட்ட இப்படி நடந்துக்கணும் அங்கே தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அங்கேருந்து வந்ததுக்கு பிறகு தான் ஸ்கூலுக்கு வரும்போது அங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ரிலேஷனோட ஒரு குழந்தை பிறந்திருக்கான். அவன் கிட்டத்தட்ட 4 வயசு வரைக்கும் வீட்டிலே இருந்தான். யார்கிட்டையும் சரியாக பேச மாட்டான். நம்ம எதாவது கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான். இப்போ இந்த ஒன் இயராக வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். இப்போ அவங்ககிட்ட பேசும்போது ஒரு விஷயம் கழிச்சு அவங்ககிட்ட பேசுகிறேன். அது சின்ன குழந்தை, அது ஒரு 5 வயசு ஆகுது. இப்போ 4 வயசு இருக்கும்போது அவனை பார்த்துட்டு இப்போ 5 வயசு, அந்த ஒரு வருஷத்தில் அந்த ஸ்கூலுக்கு போகும்போது அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறான். நல்ல நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் திரும்ப திரும்ப பதில் சொல்கிறான். ஸோ அந்த மெத்தட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஸ்கூலில் தான் நடந்திருக்கும். ஸ்கூலில் ஒரு பியர் குரூப் அவனுக்கு செட் ஆகும். அவன் வயது ஒத்த பீப்புள்ஸ் அங்கே இருப்பாங்க. அவங்க கூட பேச்சுவார்த்தை இருக்கும். இப்போ வீட்டில் இருக்கும்போது அந்த சுதந்திரம் அவனுக்கு கிடைக்காது. அவனால் ஃப்ரீயாக பேச முடியாது. ஸோ ஃபேமிலி இருக்கும்போது ஒரு செட் ஆஃப் பிஹேவியர் வந்து அங்கே கிரியேட் ஆகும். அங்கேருந்து ஸ்கூலுக்கு போகும்போது செட் ஆஃப் பிஹேவியர் கிரியேட் ஆகும். ஹையர் எஜுகேஷன் போகும்போது செட் ஆஃப் பிஹேவியர் கிரியேட் ஆகும். வேலைக்கு போகும்போது இப்படி படிப்படியாக வந்து அவனுடைய பிஹேவியர் சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஸோ சொசைட்டியில் ஒரு ப்ரைமரி யூனிட்டாக இருக்கிறது ஃபேமிலி தான். பர்ஃபார்ம் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்கும், ரீப்ரொடக்ஷன்னா என்னன்றது சொல்லிக் கொடுக்கும். கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றி சொல்கிறாங்க. எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கும். கஷ்டமாக இருக்கும்போது ஒரு எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா ஒரு எமோஷனல் சப்போர்ட் இருக்கும். சோஷியலைசேஷன், மக்களோட எப்படி பழகிறதுன்னு சொல்லிக் கொடுப்பாங்க. இவர் தான்ப்பா பெரியப்பா, அவர்கிட்ட போய் எப்படி இருக்குன்னு கேளு. இவர் தான் உங்கள் சித்தப்பா, எப்படி ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேளு. இவரை பார்த்தா வணங்க சொல்லு. இந்த மாதிரி சோஷியலிஸ்ட் மக்களோட வந்து பழக்க வைக்கக்கூடிய அந்த சோஷியலைசேஷன் அப்படிங்கிறது ஃபேமிலி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. கேன் பி அ நியூக்ளியர் ஆர் ஜாயிண்ட், பேட்ரினியல் அண்ட் மேட்ரினியல்னு சொல்கிறாங்க. ஒரு குடும்பமானது நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கும், ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும், பேட்ரினியல் ஃபேமிலியாக இருக்கும், மேட்ரினியல் ஃபேமிலியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபேமிலின்னா என்னன்றதை பார்த்தோம். ஃபேமிலி ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன், அது எப்படி செயல்படும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலியை வந்து பார்த்துருவோம். நியூக்ளியர் ஃபேமிலி, பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ், இவங்க 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. தனி குடும்பம்னு சொல்லுவாங்களே அதுதான். ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறது கூட்டு குடும்பம். மல்டிபிள் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் லிவிங் டுகெதர், மாமா, சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் சேர்ந்து, தாத்தா, பாட்டி எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது ஜாயிண்ட் ஃபேமிலி. பேட்ரினியல் ஃபேமிலி அப்படிங்கிறது டெசன்ட் த்ரூ த ஃபாதர், அப்பாவுடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க. ஸோ அந்த வழியாக வந்த ஃபேமிலியை பேட்ரினியல் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. மேட்ரினியல் ஃபேமிலி அப்படின்னா டெசன்ட் த்ரூ மதர், அம்மாவுடைய வம்சாவளியின் மூலமாக வந்த ஃபேமிலியை மேட்ரினியல் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. பேட்ரியாரிக்கல் ஃபேமிலி அப்படின்னா அத்தாரிட்டி லைஸ் வித் ஃபாதர், ஒரு குடும்பத்தில் தந்தை தான் ஒரு டிசிஷன் மேக்கராக இருப்பார், ஒரு பிரெட் வினராக இருப்பார். மேட்ரியாரிக்கல் ஃபேமிலி அப்படின்னா அத்தாரிட்டி லைஸ் வித் மதர், எந்த முடிவாக இருந்தாலும் அம்மா தான் எடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலிங்க. அடுத்ததான் ஃபேமிலி பார்த்துட்டோமா? அடுத்தது வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ்னு ஒரு இன்ஸ்டிடியூஷனை பற்றி பார்த்துருவோம். மேரேஜ் இஸ் எ சோஷியலி அப்ரூவ்டு யூனியன் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ் தட் ரெகுலேட்ஸ். அதாவது மேரேஜ்னா என்ன? சோஷியலி அப்ரூவ்டு யூனியன், 2 பேர் வந்து இணையத்தை சோஷியலாக வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த அப்ரூவல் அப்படிங்கிறது எதை ரெகுலேட் பண்ணணும்? செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை ரெகுலேட் பண்ணுறது, லெஜிட்டிமேசி ஆஃப் சில்ட்ரன், அவங்களுடைய அந்த உரிமையை வந்து இப்போ இவங்களுடைய சொத்து இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து பிள்ளைகளுக்கு தான் சேரும் அப்படிங்கிறது. இன்ஹெரிட்டன்ட் ரைட்ஸ், அந்த சொத்து உரிமை, அந்த வாரிசு உரிமை அப்படிங்கிறது. எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நீங்கள் 2 பேர் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா இவங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும், இவங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் இவங்கள்ட்ட தான் வந்து கொடுப்பாங்க. என்னப்போ ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு, வேலைக்கு போகணுமா இல்லையா, உனக்கு இன்னும் 2 குழந்தைங்க ஆகிடுச்சு, நீ தான் நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறத அந்த சொசைட்டி நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதில்லை. முன்னாடியே பார்த்தோம், சொசைட்டி அப்படிங்கிறது இட் நாட் ஜஸ்ட் இன் இண்டிவிஜுவல். பாருங்கள், ஒரு சொசைட்டியில் இருக்குது, அந்த சொசைட்டி தான் வந்து
அந்த இண்டிவிஜுவலுடைய அந்த லைஃப் வந்து ஷேப் பண்ணணும். எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நான் வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அது போல் இன்ஸ்டிடியூஷன் இஸ் அ சோஷியலி அப்ரூவ்டு யூனியன் பிட்வீன் இண்டிவிஜுவல் தட் ரெகுலேட்ஸ் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப், லெஜிட்டிமிட்டி ஆஃப் சில்ட்ரன், இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ், எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் மேரேஜ். சரி, ஃபார்ம்ஸ் ஆஃப் மேரேஜ். மேரேஜ் எந்தெந்த வகையில் நடக்கும்? மோனோகேமியாக நடக்கும். மோனோகேமின்னா என்ன? ஒன் ஸ்பௌஸ் அட் எ டைம், ஒரு நேரத்தில் ஒரு மனைவி தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், அது பேர் தான் மோனோகேமி. பாலிகினி அப்படின்னா ஒன் மேன் மல்டிபிள் வாய்ஸ், அதாவது ஒருத்தர் ஒரே நேரத்தில் பல பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், இதுக்கு பேர் போலிகினி. போலியாண்ட்ரி அப்படின்னா ஒன் உமன் மல்டிபிள் ஹஸ்பண்ட், ஒரு பெண் நிறைய ஆண்களை திருமணம் செஞ்சுக்கலாம், இது தோடா ட்ரைபில் நடக்கக்கூடியது. எண்டோகேமி அப்படிங்கிறது மேரேஜ் வித்தின் த குரூப், ஒரு கேஸ்டில் இது நடக்கும், தன்னுடைய சாதிக்குள்ளேயே தான் திருமணம் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது எண்டோகேமி. எக்ஸோகேமி அப்படின்னா மேரேஜ் அவுட் சைட் த குரூப், வெளியே, அதாவது ஒரு குரூப்பை தாண்டி வெளியே வந்து திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் வந்து எக்ஸோகேமி. இந்தியன் சொசைட்டி யூசஸ் போத் எண்டோகேமி அண்ட் எக்ஸோகேமி டிபெண்டிங் ஆன் த கான்டெக்ஸ்ட். இந்தியன் சொசைட்டியில் எண்டோகேமி நடக்கும், அதாவது ஒரு கேஸ்டுக்குள்ளே திருமணம் செஞ்சுக்குவாங்க. எக்ஸோகேமி நடக்கும், அது டிபெண்டிங் ஆன் த கான்டெக்ஸ்ட் அப்படின்றாங்க. டிபெண்டிங் ஆன் த கான்டெக்ஸ்ட். ஒரு ஃபேமிலி வந்து இந்த கேஸ்ட் பேஸ்ட்லாம் வந்து அவங்க திங்கிங் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இன்டர் கேஸ்ட் மேரேஜ் நடக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு எக்ஸோகேமி மேரேஜாக இருக்கும். இல்லை அவங்க ஒரு அந்த அடிப்படைவாதத்தில் இருக்கக்கூடிய அந்த கேஸ்டிஸ்டாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த எண்டோகேமி ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுவாங்க. சில நேரங்களில் கிளாஸ் சிஸ்டமாக அவங்க வேரியாக இருக்காங்க அப்படின்னு போகும்போது அந்த நேரத்தில் அந்த கேஸ்டெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? இதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கின்ஷிப். கின்ஷிப்னா என்ன? உறவினர்களை கின்ஷிப்னு சொல்லுவாங்க. கின்ஷிப் இஸ் எ சிஸ்டம் ஆஃப் சோஷியல் ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் ஆன் பிளட் ஆர் மேரேஜ், அஃபினியல், கன்சன்ஜியஸ் அண்டு அஃபினியல்னு சொல்லுவாங்க. அதாவது உறவினர்கள் வந்து ரெண்டு மூலமாக வருவாங்க. ஒன்று வந்து ரத்த சம்பந்தத்தின் மூலமாக, இப்போ நம்ம அப்பாவோட கூட பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன், சித்தப்பாவோ மாமாவோ அத்தையோ பெரியப்பாவோ சித்தியோ சித்தப்பாவோ இவங்கெல்லாம் வந்து பிளட்டு மூலமாக உருவாக்கக்கூடிய சோஷியல் ரிலேஷன்ஷிப். மேரேஜ் அப்படிங்கிறது நாம் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுருக்கிறோம், அவங்களுடைய சித்தப்பாவும் பெரியப்பாவும் இவங்கெல்லாம் நமக்கு அப்பாவோ அம்மாவோ நமக்கு ரிலேஷன்ஷிப் ஆவாங்க. இது வந்து அஃபினியல்னு சொல்லுவாங்க. அதாவது ரத்த சம்பந்தத்தின் மூலமாக உருவாகக்கூடிய உறவுமுறை அப்படிங்கிறது கன்சங்கியஸ்ன்னு சொல்லுவாங்க. மேரேஜ் மூலமாக உருவாக ரிலேஷன்ஷிப்பை அஃபினியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ இதிலே வந்து ரெண்டு டைப்ஸ் பார்த்துட்டுலையா, இதே மாதிரியே கின்ஷிப்லேயும் ரெண்டு வகை இருக்குங்க. ஒன்று வந்து பிரைமரி, மூணு வகை இருக்குது, சாரி, டைப்ஸ் ஆஃப் பார்க்கும்போது பிரைமரி கின், செகண்டரி கின் அண்டு டெர்ஷியரி கின் அப்படின்னு மூணு வகையாக பிரிச்சிருக்கேன். பிரைமரி கின் அப்படிங்கிறது இமிடியேட் ஃபேமிலி, ஃபாதர் மதர் சிப்ளிங்ஸ் கூட பிறந்தவங்க, இவங்க எல்லாமே வந்து ஒரு பிரைமரி கின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கூட பிறந்திருக்காங்க இல்லையா, நம்ம அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ நம்ம அப்பா அம்மா எல்லாம் வந்து பிரைமரி கின், இமிடியேட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. செகண்டரி கின் அப்படிங்கிறது ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் பிரைமரி கின். இப்போ நம்ம தங்கச்சியோ இல்லை தம்பியோ யாராவது மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், இல்லை நம்ம அப்பாவுடைய தம்பியோ அண்ணனோ இல்லை தங்கச்சியோ அக்காவோ இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள நமக்கு செகண்டரி கின். ரொம்ப அதான் சொல்லுவாங்க பாருங்க, இவங்க வந்து எங்கள் அண்ணன், இவர் வந்து எங்கள் பெரியப்பா பையன். இப்போ எங்கள் அண்ணனுக்கும் பெரியப்பா பையனுக்கு, இப்போ எங்கள் அண்ணன் அப்படின்னா பிரைமரி கின், இப்போ பெரியப்பா பையன் அப்படின்னா அவர் பேர் செகண்டரி கின். இது வந்து ஒன்று விட்டு சித்தப்பா பையன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுதான் வந்து டெர்ஷியரி கின்னு சொல்லுவாங்க. ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் செகண்டரி கின். ஒன்று விட்டு சித்தப்பா பையன் அப்படின்னா, இப்போ பெரியப்பா பையன் இருக்கார் இல்லையா, அவருடைய சித்தப்பா பையன் தான் இவர் அப்படின்னா, அவருடைய மனைவியோடைய அண்ணன் தான் இவர் அப்படின்னா அது வந்து டெர்ஷியரி கின். சரிங்களா? இதில் தாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்ம சொசைட்டி பற்றி படிக்கிறோம், லைட்டாக உங்களுக்கு சொன்னாலே இது புரியும். இது பெரிய டெக்னிக்காலிட்டிஸ்லாம் அதில் எதுவுமே கிடையாது, ஒரு ராக்கெட் சயின்ஸே கிடையாது. சரிங்களா? திரும்ப சொல்கிறது எனக்கே ரொம்ப ஒரு கிண்டர் கார்டன் லெவலில் நடத்துகிற மாதிரியே இருக்குது. சரிங்களா? கின்ஷிப் டிட்டர்மைன்ஸ் ரைட்ஸ், டியூட்டிஸ், சோஷியல் ரூல்ஸ், எஸ்பெஷலி இன் ரூரல் இந்தியா. அதாவது இந்த கின்ஷிப் தான் அவங்களுடைய ரைட்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன, சோஷியல் ரோல்ஸ் என்னன்றதை டிட்டர்மைன் பண்ணோம். இப்போ எங்கள் அத்தை பசங்க இருக்காங்க, இப்போ எங்கள் மாமாவுடைய பிள்ளைகள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஏதோ ஒரு திருமணமோ இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு இறப்பு நடக்குதுன்னு வச்சுங்களேன், அங்கே நம்மளுடைய சப்போர்ட்டிவை காட்டிலும் அவங்களுடைய பிளட் ரிலேஷன்ஷிப்புக்கு அதிகப்படியான உரிமை இருக்குது. இப்போ இறந்ததுக்கு பிறகு அவங்கள அந்த இடுகாடு வரைக்கும் தூக்கிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுடைய அங்கிள், நம்மளுடைய மாமாவோ அத்தையோ இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய அங்கே பங்காளிகளுக்கு தான்
அந்த அண்ணனோ தங்கச்சியோ இல்லை தம்பியோ அவங்களுக்கு தான் அதிகப்படியான முன்னுரிமை இருக்கும். அவங்க தான் அங்கே எல்லாத்தையும் எடுத்து செய்வாங்க. இல்லை நான் எங்கள் அத்தை நாங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளட் ரிலேஷன் அப்படிங்கிறது அந்த பிரைமரியோ இல்லை செகண்டரியோ அவங்களுக்கு தான் மோர் இம்பார்ட்டன்ஸ் அங்கே இருக்கும். ஸோ அதுதான் அங்கே ரைட்ஸும் அந்த டியூட்டிஸையும் சோஷியல் ரோல்ஸையும் இந்த கின்ஷிப் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்றாங்க. சரிங்களா? இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேரேஜ் அப்படிங்கிறது சோஷியலைசேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு எமோஷனல் அண்ட் எக்கனாமிக் சப்போர்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முன்னாடியே பார்த்ததே தான். மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு லீகலைஸ் யூனியன், டிஃபைன்ட் ரோல்ஸ், சோஷியல் கண்ட்ரோல். இப்போது ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற அந்த சோஷியல் கண்ட்ரோல் இருக்கிறதுனால தான் இந்த இன்னெரிட்டன்ஸில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சொசைட்டி ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு லீகலைஸ்ட் யூனியன் இருக்குது. வேறு யார்த்தரும் வந்து இவங்கள செக்ஷுவலாக அப்ரோச் பண்ண முடியாத அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொசைட்டியில் இருக்குது. ஒரு லீகலைஸ் யூனியனாக இருக்குது. கின்ஷிப் அப்படிங்கிறது கவர்ன்ஸ் த இன்னெரிட்டன்ஸ், சோஷியல் டைஸ், கல்ச்சுரல் ஐடென்டிட்டியை எடுத்து காட்டுது. கவர்னன்ஸ் இன்சூரன்ஸ்னால் இன்னெரிட்டன்ஸ்னால் என்ன? இவங்களுடைய சொந்தக்காரு, இந்த சுற்றில் அவங்களுக்கும் உரிமை இருக்குது அப்படிங்கிறத இந்த கின்ஷிப் மூலியமாக தான் டிட்டர்மைன் பண்ண முடியுது. சோஷியல் டைஸ், இப்போ எனக்கும் எங்களோட உறவுக்காரருக்கு ஏதோ ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுங்களேன், அவர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த சோஷியல் டைனால தான் நம்ம தான் அவரு சண்டை போட்டுருக்கோம், எதுக்காக நம்ம போகணும் அப்படின்லாம் இல்லாமல் ஐயோ நம்ம சித்தப்பா, ஐயோ நம்ம பெரியப்பா அப்படிங்கிற அந்த எண்ண உணர்வோடு நம்ம போயிட்டு அதை அங்கே எடுத்து செய்கிறோம் இல்லையா? ஸோ அந்த சோஷியல் டைஸை இந்த கின்ஷிப் தான் ஏற்படுத்தி கொடுக்குது. சரிங்களா? இந்த கிளாஸில் நாம் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்னா என்ன, அதற்கு உரிய முக்கியமான ஒரு 3 இன்ஸ்டிடியூஷனை பற்றி பார்த்துருந்தோம். ஃபேமிலி, மேரேஜ் அண்டு கின்ஷிப் அப்படிங்கிற ஒரு 3 இன்ஸ்டிடியூஷனை பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.